சோழர் காலத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு செய்திகள் வருதுங்க. இது மட்டும் இல்லைங்க, பல்வேறு செய்திகள். நூலகங்கள் இருந்திருக்கு, ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறதுக்காக இருந்திருக்காங்க. ஓலைச்சுவடிகளை வந்து திருக்கைக்கோட்டின்னு சொல்கிறான். ஏன் அதை வேதத்தில் வேதம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அதாவது அந்த ஓலைச்சுவடிகளோட மிச்சம் மீதி எதுவும் இருக்குங்க, சில இடங்கள்ல இருக்கு. இப்போ சரஸ்வதி மகால் நூல்நிலையத்திலலாம் இருக்கு சோழர் காலத்து. ஆமாம், சோழர் காலத்துலேருந்து அது பண்ணி ஒரு சில இது வந்து தமிழில் இருக்கும், சிலது வந்து கிரந்தத்தில் இருக்கும், சான்ஸ்கிரிட்டில். அதாவது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அதை வந்து கிரந்த எழுத்துக்கள் எழுத்து, அதுக்கு கிரந்தம்னு பேர். அது கிரந்தம்னு பேர். இப்போ நீங்கள் பஞ்சாபில் போனோம்னா அவங்க நூல் இருக்கு, அது பேர் கிரந்தம் தான் பேர். அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக, அவங்க சீக்கியர்கள் ரொம்ப முக்கியமாக அது வந்து ஒரு புனித நூலாக கருதுகிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருக்கைக்கோட்டி அப்படின்னு பேர் ஒரு மண்டபங்கள் இருந்திருக்கு. சீர்காழியில் இருந்திருக்கு, திருவேழிமலையில் இருந்திருக்கு. இவங்களோட என்னென்னா அங்கெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு. அப்புறம் பூச்சி அரிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, அங்கே ஒருத்தர் உட்காந்து படி எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால் நம்ம அவங்க தமிழுக்கு எதுவும் செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது. திருமுறைகள் எல்லாம் செப்பேடுகளாக பண்ணி வச்சான். கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பாடல்கள் இருக்குது. அந்த திருமுறை பாடல்கள் எல்லாத்தையும் செப்பேடுகள் எழுதி வச்சிடான். ஏன்னா ஓலைச்சுவடியில் எழுதினா அழிஞ்சு போகும்னு சொல்லி சிதம்பரத்தில் இருந்திருக்கு. இன்னும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நம்மளால்.